தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த கலாத்தியர் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சிலுவையை குறித்ததான காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அதை குறித்தே நாம் இன்றைக்கு தியானம் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சிலுவை என்பது ஒரு கொலை கருவியாக இருக்கிறது. ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு விதமான மரண தண்டனைகளை நிறைவேற்றுவதற்கான காரியங்கள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. நம்முடைய இந்தியாவிலே பார்ப்பீர்கள் என்றால் தூக்கு தண்டனையை அளிப்பது வழக்கமாயிருந்தது ஒரு காலத்துல. இப்போ அதெல்லாம் இல்லாம போயிருக்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸோ அப்போ பாருங்க, அந்த தூக்கு கயிறு என்பது ஒரு கொலை கருவியாக, ஒரு சாபமாக இருக்கிறது. ஆகவே சிலுவை என்பதும் அப்படிப்பட்டதாக தான் இருந்தது. இந்த இஸ்ரேல் தேசத்திலே குறிப்பாக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட அந்த இடங்களிலே குற்றவாளிகளை தான் சிலுவையிலே அடிப்பார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசுவோடு கூட 2 கள்ளர்களை என்ன பண்ணாங்க, வலது பக்கம் ஒருத்தனையும் இடது பக்கம் ஒருத்தனையும் அடிக்கப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவர் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். ஆமென். ஸோ அப்ப சிலுவை என்பது ஒரு சாபத்துக்குரியது. சிலுவை என்பது ஒரு மரணத்திற்கு ஏதுவானது. சிலுவை என்பது பாடு. சிலுவை என்பது வேதனை. ஸோ இப்படிப்பட்ட சிலுவையை குறித்துதான காரியங்களை கலாத்தியர் நிருபத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கலாத்தியா தேசத்திலே இருக்கிறதான சபை மக்களுக்கு பார்த்து சொல்லுகிறார், உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வெளிப்பட்டிருந்தாரே, பிரத்யட்சமாய் வெளிப்பட்டிருந்தாரே. அப்ப இவங்க கண்களாலே இயேசுவினுடைய சிலுவையினுடைய அந்த காட்சியை இவர்கள் காண்கிறார்கள். இயேசு சிலுவையிலே பட்ட பாடுகளை இவருடைய சொந்த கண்களாலே பிரத்யட்சமாய் பார்க்கிற ஒரு அனுபவம் அவர்களுக்குள்ளாய் இருந்தது. அந்த கண்களினால் பார்த்த அவர்கள் இத்தனை சீக்கிரமாக ஸ்தோத்திரம் அந்த காரியத்தை விட்டு விலகி போனது பவுலுக்கு ஆச்சரியம். இங்கே சொல்ல வருகிற காரியம் என்ன? கண்ணுக்கு சிலுவை தேவை. ஆமென். சோ நம்முடைய கண்களிலே கிறிஸ்து இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்ட அந்த காட்சியை நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர வேண்டியது அவசியம். சிலருடைய பாடுகளை, வேதனைகளை நம்முடைய கண்ணால பார்க்கும்போது நம்முடைய மனசுல அவங்கள குறிச்சு இருக்கிறதான சில யோசனைகள் மாறக்கூடியதா இருக்கிறது. ஆமே. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. உங்க அப்பா வேலை செய்யறார், சம்பாதிக்கிறார், கொண்டு வரார், சாப்பிட்றீங்க, நல்லா இருக்கிறீங்க. ஆனா ஒரு நாள் எதர்ச்சியாக உங்க தகப்பனார் வேலை செய்யற இடத்துக்கு போறீங்க. அங்கே கடினமான ஒரு உழைப்பை உழைக்கிறார். அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இவ்வளவு நாளா அப்பா எப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறாருன்னு தெரியாம இந்த பணத்தை எல்லாம் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வீணா செலவு பண்ணியிருக்கிறேன். அப்பாவை எடுத்தெறிஞ்சு பேசியிருக்கிறேன், வேதனைப்படுத்தும்படி பேசியிருக்கிறேன். அவர் எவ்வளவு டயர்டா வந்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் நினைக்கும் போது பார்த்த உடனே என்ன ஆகுது? ஒரு மாற்றம். அதாவது நான் இப்படி சொல்றேன், சிலுவையின் காட்சியை பார்க்கிறவர்களுக்கு அவர்களுடைய பார்வையின் கண்ணோட்டத்தை கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாயிருக்கும் பொழுது கிறிஸ்துவர்களை அடிக்கிறவனாக, துன்புறுத்துகிறவனாக, கொலை செய்கிறவனாக இருந்தான். ஆனா ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவ பிரத்யட்சமாக பெரிய வெளிச்சத்தை அவன் காண்கிறான். ஆண்டவர் சொல்றார், முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தலையில முள்முடி சுமந்திருப்பதை பார்க்கிறோமே. சோத்திரம். இந்த தரிசனத்திற்கு பிற்பாடு அப்போஸ்தலனாகிய பவுலாய் அவன் மாறுகிறான். அவனுடைய கண்ணோட்டம், பார்வையெல்லாம் மாறுகிறது. ஆமென்.
இதுவரைக்கும் கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தினவன் இப்ப கிறிஸ்துவுக்காக துன்பப்படுகிறவனாய் தன்னை அர்ப்பணிக்கிறவனாய் மாறிவிட்டான். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நம்முடைய கண்ணுக்கு என்ன தேவை? சிலுவை தேவை, சிலுவை காட்சி தேவை. சிலுவையிலே பட்ட பாடுகள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஜனங்களை பார்த்ததை தான் சொல்லுகிறார். ஏன் இவர்கள் இத்தனை சீக்கிரமாய் பின்மாற்றத்திலே போனார்கள் என்றால், அந்த சிலுவை காட்சியை, பாடுகளை அவருடைய கண்களிலே தொடர்ந்து நிறுத்துவதற்கு, தொடர்ந்து கொண்டு வருவதற்கு அவர்கள் மறந்து போனாங்க, அவர்கள் விலகி போனாங்க. இன்னைக்கு நம்முடைய கண்களிலே எப்போதும் கிறிஸ்து நமக்காகப்பட்ட அந்த சிலுவை பாடை நாம் நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 11. இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாயிருந்து என்னத்துக்கு துன்பப்படுகிறேன்? சிலுவையை பற்றி வருகிற இடரல் ஒழிந்து போயிருக்கோமே. ஆமென். சோ இங்க ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, நம்முடைய காலுக்கு, நம்முடைய கால்களுக்கு சிலுவை தேவை. ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அந்த பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு போகிறவராக அவர் காணப்படுகிறார். கிட்டத்தட்ட 3 முறை அவர் தவறி விழுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளவு பாரம். இரவெல்லாம் தண்டிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். தலையிலிருந்து கால் வரைக்கும் அவருக்கு பலவிதமான காயங்கள், வேதனைகள் எல்லாமே இருந்தது. எல்லா எனர்ஜியும் அவருக்கு போயிருந்தது. இப்போ அந்த பாரமான சிலுவை என்ன பண்ணணும்? தூக்கிக்கிட்டு வரணும். ஸோ பலனே இல்லாத ஒரு நேரம் தான். ஆனாலும் அந்த சிலுவையை அவர் சுமந்து கொண்டு வருகிறார். சில நேரத்துல நமக்கு பலனே இருக்காதுதான். ஆனாலும் சில காரியத்தை செய்யும்படி தேவன் நமக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருப்பார். அதை நாம் நிச்சயமாக செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா பைபிள் வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து அதை பாரம் என்று சொல்லி அதை ஒதுக்கி வைக்கலையாம், தள்ளி வைக்கலையாம். பாடல்லாம் கூட இருக்குது. ஸோ அப்போ பாருங்க, ஸோ அவருக்கான சிலுவையை அவர் சுமந்து கொண்டு வருகிறார். ஆக உங்க வாழ்க்கையில ஸோ பாரம் வரும்போதெல்லாம், பாடு வரும்போதெல்லாம், என்னால முடியல அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இயேசு சிலுவையை சுமந்ததை நாம் நினைவு கூற வேண்டும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் பயன்படுத்துகிற வார்த்தை ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. என்னவா இருக்குது? நிறைய பேருக்கு ஸோ அப்படியே ரொம்ப ப்ரெஷரா இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது, சிலுவையை சுமந்த இயேசுவை நாம் நினைக்க வேண்டும். அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே கூட அதை குறிப்பிட்டு காண்பிக்கிறார். அந்த பாரமான சிலுவையை சுமந்ததை குறித்து, அதை நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம், நமக்கு கிடைக்க போகிற மாபெரிய நன்மையின் நிமித்தம் அதையெல்லாம் அவர் சகித்து கொண்டாராம். அல்லேலூயா. ஸோ ஆக பிரியமானவர்களே, ஊழியத்தின் பாதையில பாரமான நெருக்கமான சூழ்நிலை வரலாம், குடும்பத்திலே வரலாம், வேலை ஸ்தலத்திலே வரலாம். எந்த இடத்துல வந்தாலும் இயேசு அந்த சிலுவையை புறக்கணிக்கல, அதை சுமந்து கொண்டு அவர் தொடர்ந்து முன்னேறினது போல நமக்கான பொறுப்புகளை, நமக்கான காரியங்களை ஸ்தோத்திரம் சிலுவையை போல நாமளும் சுமந்து கொண்டு ஸ்தோத்திரம் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் நாம் செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே சிலுவையை நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய கால்களுக்கு சிலுவை தேவை. ஏன்னா நம்ம இடறி விழாதபடிக்கு, தவறி விழாதபடிக்கு கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். மூன்றாவதாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை
பாராட்டாதிருப்பேனாக. அல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, என் வாய்க்கு சிலுவை தேவை. எதுக்கு தேவை? முதல்ல கண்ணுக்கு சிலுவை தேவை. இரண்டாவது கால்களுக்கு சிலுவை தேவை. மூன்றாவது வாய்க்கு சிலுவை தேவை. அல்லேலூயா. சோ இந்த வாய் என்ன பண்ணணும்னா, சிலுவை குறித்ததான மேன்மையை, நமக்கு இருக்கிற பாடுகளை பாருங்க. சில பேர் சாட்சி சொல்லுவாங்க. என்ன சாட்சி சொல்லுவாங்கன்னா, அவங்க கடந்து வந்த பாடுகளின் வழியில கர்த்தர் செய்த அற்புதத்தை சொல்லுவார்கள். ஆமென். அப்ப அந்த பாடு, அந்த சிலுவை, பாடு என்பது சிலுவை, சிலுவை என்பது பாடுன்னு சொன்னேன். அப்ப அந்த சிலுவை என்னவா மாறுது? மகிமையான சாட்சியாய் மாறுது. அல்லேலூயா. சில பேருக்கு கஷ்டங்கள், பாடுகள் இருக்கும். கலங்காதீங்க. அதை மேன்மையாய் சொல்லுகிற, சாட்சியாய் சொல்லுகிற ஒரு தருணத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்துவார். அல்லேலூயா. அதனால பாடுகள் இருக்கிறவங்க சோத்திரம், நீங்க சந்தோஷப்படுங்க. இந்த பாடெல்லாம் ஒரு நாள் சாட்சியாய் மாறப்போகிறது. எனக்கு அலங்காரமான சாட்சியா இது மாறப்போகிறது. இது தேவ நாம மகிமைக்கென்று மாறப்போகிறது என்ற விசுவாசத்தோடு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாயை திறந்தாலே இது இல்லை அது இல்லைன்னு, இத்தனை இல்லாத சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்ன நடத்துறாரு அப்படின்ற வார்த்தையினால் தேவனை நம்ம என்ன பண்ணோம்? மகிமை படுத்தணும். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில வருகிற நெருக்கடிகள், பாடுகளில உங்க வாய் என்ன சொல்லுது? அதை மேன்மை பாராட்டும்படி சொல்லுதா, இல்ல புலம்பி தீக்குகிறதா? சோ இங்க பவுல் சொல்லுகிறார், சிலுவை குறித்து மேன்மை பாராட்டும்படி என் வாயை திறக்கிறேன். அல்லேலூயா. ஜீசஸ். அடுத்து நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. கண்ணுக்கு சிலுவை தேவை, காலுக்கு சிலுவை தேவை, வாய்க்கு சிலுவை தேவை. இங்கே எனக்குள், அதாவது எனக்கு உள்ளே சிலுவை தேவை. எனக்கு உள்ள அந்த சிலுவை தேவை. அந்த சிலுவையில நான் என்ன பண்ணணும்? என் மாம்ச இச்சைகளை எல்லாம் நான் என்ன செய்யணும்? ஆணி அடிக்கணும். அல்லேலூயா. சோ சிலது பாருங்க, நமக்குள்ளேயே புதைஞ்சு போகும் அப்படிம்பாங்க, உலகத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்குள்ள சில எண்ணங்கள் வரும், எழும்போம். தவறான எண்ணங்கள் எழும்பாத மனிதர்கள் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு விதத்துல தவறானவைகள் உள்ளுக்குள்ள இருந்து எழும்பும். அது மாம்ச இச்சையா இருக்கலாம், தவறான அபிப்பிராயமா இருக்கலாம், தவறான யோசனையா இருக்கலாம், தவறான தீர்மானமா இருக்கலாம். அதை என்ன செய்யணுமா, நமக்குள்ளேயே ஒரு சிலுவை இருந்து அந்த சிலுவையில் என்ன பண்ணணும்? அதையெல்லாம் அறைந்து விட வேண்டும். அது வெளிப்படவே கூடாது. அல்லேலூயா. அப்ப நமக்கு உள்ள என்ன வேணும்? நமக்கு உள்ள என்ன வேணும்? சிலுவை வேண்டும். அல்லேலூயா. சோ அந்த சிலுவையில நம்முடைய ஆசை இச்சைகளை எல்லாம் நாம் அறைந்து விட வேண்டியது அவசியமா இருக்கிறது. நிறைவாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க, அந்த மீத பகுதி. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. அல்லேலூயா. எனக்குள்ள இருந்து எழும்புகிறதையும் நான் உள்ள இருக்கிற சிலுவையில அறையிறேன். எனக்கு வெளியிலிருந்து வருகிற சில நெருக்கடிகள், எனக்கு வெளியிலிருந்து வருகிற ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் பொல்லாத காரியங்கள், இந்த உலக ஆசைகள், உலகம் நமக்கு சில காரியத்தை தூண்டிவிடும். ஆமென். அதை நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல நம்ம எல்லாருமே அதை கடந்து வந்திருப்போம். நம்ம சும்மா இருந்தாலும், நம்ம சரியான பாதையில போனாலும், இந்த உலகம், இந்த உலகத்து மனிதர்கள் நம்ம என்ன பண்ணுவாங்க? சில காரியத்தை செய்யும்படி தூண்ட ஆரம்பிப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அல்லேலூயா. சோ ஆகவே அந்த வெளியிலிருந்து வருகிற, அதாவது எனக்கு வெளியே சிலுவை தேவை, எனக்கு உள்ள சிலுவை தேவை. எனக்குள்ள இருக்கிற தேவையில்லாத எண்ணங்களை அறைந்து விடுவதற்கு. எனக்கு வெளியே சிலுவை தேவை. எதுக்குன்னா, வெளியில இந்த உலகத்திலிருந்து வருகிறதான
காரியங்களுக்கு சிலுவையிலே நான் அறையப்பட வேண்டும், அல்லது அதை நான் சிலுவையிலே அறைய வேண்டும். உலகத்திற்கு நான் சிலுவையில் அறையப்பட்டவனாக. சிலுவையில் அறையப்பட்டது என்றால், இப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அங்கிருந்து இறங்க வர முடியுமா? இறங்கி வந்தாரா? சிலுவையில அறையப்பட்ட இயேசு இறங்கி வந்தாரா? ஏன்னா அந்த ஆணியோடு அவர் பிணைக்கப்பட்டார். அதுபோல நாம் கிறிஸ்துவோடு பிணைக்கப்படணும். இந்த உலகம் பல விதத்துல நம்மளை இழுக்கும், பல விதத்துல தூண்டும். நம்ம அந்த இழுப்புக்கெல்லாம், அந்த தூண்டுதலுக்கெல்லாம் போகாம கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் இருக்கணும். ஒரு தெய்வ மனிதர் அழகாய் சொன்னார், இயேசு சிலுவையில அறையப்பட்டார், ஆனால் இன்னொரு பகுதி காலியா இருக்குது. பின்பகுதி என்னவா இருக்குதான்? அந்த பின்பகுதி யாருக்குன்னா உனக்கும் எனக்கும். அதுல நாம் அறையப்பட்டு அவரோடு கூட மரணத்துக்கு உட்பட்ட அடையாளமாக அவரோடு இருப்போம். ஆனால் ஸ்தோத்திரம், நாம் அவரோடு கூட உயிர் தெழுவோம் செய்வோம். அல்லேலூயா. உலகத்தான் இதெல்லாம் செய்யறானே, நான் ஏன் செய்யக்கூடாது? அதனாலதான் வசனம் அழகா சொல்லுது கொரிந்தியர்ல, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. அப்போ கிறிஸ்துவனுக்கு என்று ஒரு வட்டம் இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு சட்டம் இருக்கிறது. அதற்குள்ளாக தான் நம்ம என்ன பண்ணணும்? கடந்து போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆமென். விசேஷமா சொல்றேன், ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் சிலுவை கொலை கருவியா தான் இருந்துச்சு. ஆனா இயேசு அதுல மரித்த பின்பு அதை நோக்கி பார்க்கிற கூட்டம் இன்னைக்கு உலகத்துல பெருசாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. அதே நேரத்தில் நம்ம கவனிக்கணும், சிலுவைய கழுத்துல போட்டுக்கிறது ஆண்டவர் விரும்பல. சிலுவைய வச்சு ஆண்டவரை பார்க்கறன்ற அடையாளத்தை சிலுவையை மட்டும் நோக்கி பார்க்கறத ஆண்டவர் விரும்பல. அதுக்குள்ள சிலுவையில மரித்த அந்த இயேசுவை நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சிலுவை போட்டுக்கிறாங்க, சிலுவையை பார்க்கறாங்க, சிலுவையை புனித சின்னமாவே மாத்திட்டாங்க. ஆனா சிலுவை என்பது இயேசு நமக்காகப்பட்ட பாடுகளை நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். பாருங்க, சில வீட்டுல போட்டோஸ் இருக்கும், இறந்து போனவங்களுடைய போட்டோஸ். அதை பார்த்த உடனே நமக்கு என்ன வரும்? அவங்களுடைய ஞாபகங்கள், நினைவுகள் வரும். ஸ்தோத்திரம். அது போலதான் இந்த சிலுவை அப்படின்னு சொன்ன உடனே எங்கேயாச்சும் கிராஸ் நம்ம பார்க்கும்போது, சிலுவையை பார்க்கும் பொழுது நமக்குள்ள என்ன வரணுமா? இயேசு எனக்காக செய்தது. அல்லேலூயா. அதை நம்ம எப்போதும் நினைவில, சிந்தையில வைக்க வேண்டும். அப்படி வைத்து செயல்படும் பொழுது நாம் இந்த உலகத்திற்கு சிலுவையிலே அறையப்பட்டவர்களாய், இந்த உலகத்தை அந்த சிலுவையினால் ஜெயிக்கிறவர்களாக நாம் மாற முடியும். அல்லேலூயா. சோ ஆகினால கழுத்துல போட்டுக்கிறத குறிச்சு ஆண்டவர் பேசல. சிலுவை என்பது ஸ்தோத்திரம், இயேசு நமக்காகப்பட்ட பாடுகளை நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறது. ஆக தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகி கிறிஸ்துவின் சிலுவையை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நம்முடைய ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட் கொண்டு ஒவ்வொரு நாளும் செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று அல்லது முழங்கால் படியிட்டு நாம் செபிப்போம். எல்லாம் செபிப்போம் தேவ சமூகத்தில்.